அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பீட்டர். நாம் இதுவரைக்கும் வேர்ஹவுஸ் சம்பந்தமாக பல வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 3 வீடியோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ 4வது வீடியோ. போலந்து நாட்டில் இருக்கிற வேலைகளில் வேர்ஹவுஸ் சம்பந்தமான வேலைகளை பற்றி இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் 4வது வீடியோ, 4வது ஜாப். இந்த வேலையை பற்றி இந்த வீடியோக்களை முழுசாக பார்ப்போம். பார்த்துட்டு விருப்பம் உள்ளவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் நிறைய பேரை போலந்து நாட்டுக்கு அவங்களுக்கு பிடிச்ச வேலைகளை அப்ளை பண்ணி கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவங்க பார்த்துட்டு உடனே தொடர்பு கொள்ளுங்க. வாங்க இனி அந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம். இந்த வேலைக்கான டைட்டில் பார்த்திங்கன்னா க்ளோத்ஸ் வேர்ஹவுஸ், துணிகள் சம்பந்தமான வேர்ஹவுஸ். இது ஒன்லி க்ளோத்ஸாக இருக்கும் இந்த வேர்ஹவுஸில். இதுக்கான ரெக்யர்மெண்ட்டு பார்ப்போம். ஜெண்டர் போத், ஆண் பெண் 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த வேலைக்கு நாம் அப்ளை பண்ணலாம். போலந்து நாட்டில் இருக்கிற வேர்ஹவுஸ் இந்த ஜாப்புக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஏஜ் பார்த்திங்கன்னா அப் டு 45 இயர்ஸ், 45 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண தகுதியானவர்கள். லொக்கேஷன், இந்த வேர்ஹவுஸ் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா போலந்து நாட்டில் ஜெலினா கோரா அப்படிங்கிற லொக்கேஷனில் இந்த வேர்ஹவுஸ் பில்டிங் இருக்குது. சேல்ரி பார்த்திங்கன்னா 22 ஸ்லாட்டி பர் ஹவர். 1 ஹவருக்கு 22 ஸ்லாட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸ்லாட்டின்னா போலந்து நாட்டுடைய பணம்னு பார்த்துருக்கோம். ஒரு ஸ்லாட்டிங்கிறது 20 ரூபீஸ், நம்ம காசுக்கு 20 ரூபா. சரிங்களா? அது திருப்பி இதையும் ஒரு வாட்டி கணக்கு போட்டு பார்த்துப்போம் எவ்வளோ சேலரிங்கிறது. புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 22 ஸ்லாட்டி இன்ட்டு 20 ரூபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 440 ரூபா நமக்கு சேல்ரி கிடைக்கிது. சரிங்களா? 1 ஹவர் வேலை பார்த்தீங்கன்னா 440 ரூபா நமக்கு கிடைக்கிது. இதே ஒரு 8 ஹவர்ஸுக்கு நம்ம சேல்ரி போட்டு பார்ப்போம். இதை இன்ட்டு 8ன்னு போட்டு பார்ப்போம். இன்ட்டு 8 ஹவர்ஸ் அப்படி பார்த்தோன்னா 3520 ரூபா. ஒரு நாளைக்கான சேல்ரி பார்த்திங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி 3520 ரூபா கிடைக்கிது. இதே ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்தோன்னா 5 சண்டே மைனஸ் பண்ணிவிடுவோம். ஒரு மாதத்துக்கு 30 நாளுன்னா அதில் 5 சண்டே மைனஸ் பண்ணிட்டோன்னா 25 நாள் இன்ட்டு 25 டேஸ் போட்டோன்னா 88,000. இதுவும் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 90,000, 90,000 கிட்ட கிடைக்கிது. நல்ல சேல்ரி தான். இது மினிமம் ஒரு 8 ஹவர்ஸ் போட்டிருக்கோம். இது 10 ஹவர்ஸ் கூட நம்ம போட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செக் பண்ணி பார்ப்போம். 22 ஸ்லாட்டி இன்ட்டு 20 ரூபீஸ், 440 ரூபா 1 ஹவருக்கு இன்ட்டு 10 ஹவர்ஸ், 4,400 ரூபா. ஒரு நாளைக்கு 4,400 ரூபா சேல்ரி. ஒரு நாளைக்கான சேல்ரி பார்த்திங்கன்னா 4,400 ரூபா. 10 ஹவர்ஸ் நம்ம வேலை பார்த்தோன்னா 4,400 ரூபா நமக்கு கிடைக்கிது. இன்ட்டு 25 டேஸ் போட்டு பார்ப்போம். 1,10,000 கிடைக்கிது. அப்ராக்சிமேட்லி பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கான சேல்ரி பார்த்திங்கன்னா 1,10,000 கிடைக்கிது. இதில் 12 ஹவர்ஸ் ஜாப் இருக்கா என்னன்னு தெரியல. வாங்க மேற்கொண்டு வீடியோவை பார்ப்போம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன வேலைகள் அங்கே என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பொருட்களை ரிசிப்ட்னு போட்டிருக்காங்க. ரிசீவிங் அண்டு டெலிவரி ஆஃப் குட்ஸ், பொருளை வாங்கி வைக்கிறது, நகர்த்துறது. நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. குடோன்னாவே குடோனில் வேலை பார்த்தீங்கன்னா பொருளை அடுக்கிறது, அடுக்கி வைக்கிறது, நகர்த்தி வைக்கிறது, வகை பிரித்து வைக்கிறது, ஸ்கேனர் வச்சு ஸ்கேன் பண்ணுறது, அந்த மாதிரி வேலைகள் தான் பொதுவாக இருக்கும். பட் இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒன்லி க்ளோத்ஸ், துணிகள் மட்டும்தான் இருக்கும். வேறு பெரிய பெரிய மெட்டீரியல் அப்படி எதுவுமே இருக்காது. வித்தியாசமான பொருள் எதுவுமே இருக்காது. எல்லாமே துணிகள் தான். க்ளோத்ஸ் வேர்ஹவுஸ் தான், பிராண்டட் க்ளோத்ஸ் வேர்ஹவுஸாக இருக்கும். முழுவதும் பார்த்திங்கன்னா துணிகள் தான். அப்புறம் நம்ம தூக்குறது பொருள்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஹார்டான பொருள் எதுவும் இருக்காது. அப்புறம் கம்ப்ளீட்டிங் குட்ஸ், என்ன வேலை கொடுக்குறாமோ அதை நம்ம ஃபினிஷ் பண்ணணும், முடிக்கணும். ஒர்க் வித் ப்ராடக்ட் கோட் ஸ்கேனர். ஸ்கேனர் ஒவ்வொரு பொருளுக்கும் கோட் இருக்கும். அந்த கோடை நம்ம ஸ்கேன் பண்ணுறது தான் நம்மளோட வேலை.
மூவிங் குட்ஸ் சிம்பிள் வேலை தான். பொருளை நகர்த்தி வைக்கிறது, அடிக்க வைக்கிறது, எந்தெந்த பொருள் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறது அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க, அதெல்லாம் நகர்த்தி வைக்கணும். இதுதான் வேர்ஹவுஸ் க்ளாத்ஸ் சம்மந்தமான வேலை வந்து. ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஷிஃப்ட் தான் இருக்குது. இல்லை, காலையில் 7 மணிக்கு ஆரம்பிக்குது, ஈவினிங் வந்து ஒரு 4:30க்கு முடியுது. சரிங்களா, இது ஒரு 8.5 மணி நேரம் போல் வருது. ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓட்டி பார்த்துக்கலாம், 9 to 10 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். பர் வீக் பார்த்திங்கன்னா 5 நாள் வேலை இருக்குது, விருப்பப்பட்டால் 6 நாள் வேலை செஞ்சுக்கலாம். அப்போ ஒரு வாரத்துக்கு 6 நாள் வேலை செஞ்சுக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன், நம்ம தங்குற இடத்துலேருந்து வேலைக்கு நம்மளை கம்பெனி எடுத்துகிட்டு போயிடும். அவங்க ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் வந்து வண்டியில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. இது ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். அக்காமடேஷன் வந்து அவங்களே கொடுப்பாங்க, கம்பெனி அக்காமடேஷனும் இருக்கும். ஆனாலும் 450 ஸ்லாட்டி அவங்க பிடிச்சிப்பாங்க. நம்மளோட சேலரியில் 450 ஸ்லாட்டி பிடிச்சிப்பாங்க. ஒரு 1.5 நாள் சேலரி போல் பிடிச்சிப்பாங்க. 450 சேலரி. நீங்களும் சொந்தமாக வந்து இஃப் த கேண்டிடேட் ஹேஸ் ஓன் அக்காமடேஷன் he pays 300 PLN. நீங்கள் சொந்தமாக நீங்கள் அக்காமடேஷன் நீங்கள் வச்சுக்கலாம். இன்னும் கூட அதிக அளவுக்கு வசதி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் 4-5 பேர் அங்கே போய் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன செய்வாங்க, 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு பெரிய இண்டிவிஜுவல் வில்லா வாடகை எடுத்து தங்குவாங்க. அந்தமாரி விருப்பப்பட்டால் கூட நீங்கள் வெளியில் தங்கிக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் 300 ஸ்லாட்டி கம்பெனிக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த வேலையை பார்த்தா வெரி சிம்பிள், இன்னும் பெருசாக காம்ப்ளிகேட்டடாக இந்த எதுவுமே இல்லை. இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட சொல்லும்போது ஜாப் நம்பர் 4 போலந்து நாட்டில் வேர்ஹவுஸ் ஜாப்பு நம்பர் 4 அப்படின்னு சொல்லணும். டைட்டில் வந்து க்ளோத்ஸ் வேர்ஹவுஸ். சரிங்களா, பிடிச்சிருக்கவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிங்க. என்னுடைய பேர் வந்து பீட்டர். கான்டாக்ட் நம்பர் வந்து +65 90616128. அக்காமடேஷனை பற்றி பல வீடியோக்களில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல வீடியோவில் பாருங்கள். மேபி நீங்கள் விருப்பப்பட்டால் தனியாக அக்காமடேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி அபவுட் அக்காமடேஷன் போட்டு ஃப்யூச்சரில் வந்து ஒரு வீடியோ போடுறேன், அதில் தெரிஞ்சுங்க. அப்புறம் மேபி இன்னும் விருப்பப்பட்டிங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து தனியாக கூட இன்னொரு வீடியோவில் போடுறேன். பட் இந்த எல்லா வேலைக்குமே பார்த்திங்கன்னா போலந்து நாட்டில் இருக்கிற வேர்ஹவுஸ் வேலைக்கு 2 விதமான சார்ஜஸ் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா 1,20,000 ஒர்க் பர்மிட் மட்டும் நம்ம வாங்கி தருவோம். அந்த கம்பெனியில் உங்களுக்கான வேலை அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்ரிமெண்ட் லெட்டர், கான்ட்ராக்ட் 1 இயர் கான்ட்ராக்ட் சொல்லி ஆஃபர் லெட்டரு ப்ளஸ் அக்காமடேஷன் லெட்டர், இது 2 உங்களுக்கு வாங்கி கொடுப்போம். இதுக்கான சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 1,20,000. அதுக்கப்புறம் நீங்கள் யூரோப் நாடு போகணுன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும். மலேசியா, சிங்கப்பூர் மாரி கிடையாது, இது டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர். நீங்கள் வந்து VFS அப்பாயின்மெண்ட் எடுக்கணும். அப்புறம் அந்த நம்மளுடைய ஒர்க் பர்மிட் அங்கே போய் சப்மிட் பண்ணணும். அப்புறம் அங்கே வீசா வாங்கணும், அங்கே ஒரு 10,000 பே பண்ணணும். 10 to 15,000 பே பண்ணணும். ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் தான் புக் பண்ணி வாங்கிட்டு வரணும், அது 60,000 ஆகும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, தெரியலன்னா பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள். சரிங்களா, பார்த்துட்டு விருப்பம் உள்ளவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆஃப் த ப்ரைஸ் முதல்ல கட்டணும். ஒர்க் பர்மிட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 60,000 பே பண்ணணும். ஒர்க் பர்மிட் 2 மாதத்தில் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வரும்போது வந்த உடனே நீங்கள் மீதி 60,000 பே பண்ணணும். இது 1 இயர் கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்கேன். இதே 3 இயர் கான்ட்ராக்டே வேணுன்னா, 3 இயர் ஒர்க் பர்மிட் வேணுன்னா டிஃப்ரெண்ட் சார்ஜஸ். அதுக்கு 2,20,000 இன்னும் ஒரு 1,00,000 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ எந்த ஸ்கீமில் நீங்கள் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களே முடிவு பண்ணிவிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு அப்ளை பண்ணி ஒரிஜினல் ஒர்க் பர்மிட் வாங்கி தரேன். VFS நீங்கள் வந்து vfs.global.com வெப்சைட்டில் போய் நீங்கள் புக் பண்ணலாம். நீங்கள் படித்த பசங்க நிறைய பேர் இருக்கீங்க, காலேஜ் படிச்சுட்டு அப்ளை பண்ணுறீங்க. இப்போவே போய் வெப்சைட்லாம் பாருங்கள், அதில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிங்க. எப்போ டேட் ஓப்பன் ஆகுது, எப்போ நம்ம புக் பண்ணுறது, எவ்ரி மந்த் வந்து உங்களுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். இந்த வெப்சைட் எப்போ ஓப்பன் ஆகும், எந்த டயத்துக்கு ஓப்பன் ஆகும்னு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த டயத்துக்கு நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணி உங்கள் ஒர்க் பர்மிட்டை கையில் வச்சுட்டு அந்த நம்பரை போட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். சப்போஸ் உங்களால் ஃபில் பண்ண முடியல, இல்லை உண்மையிலே எந்த வெப்சைட்டு ஓப்பன் ஆகலை, க்ரியேட் பண்ண முடியலன்னா இல்லீகலாக க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை நீங்கள் ஓன் ரிஸ்கில் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணி அப்படி நீங்கள் புக் பண்ணலாம். விருப்பப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். திறமை உள்ளவங்க, அந்த மாதிரி புக் பண்ணுற திறமை உள்ளவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒர்க் பர்மிட், ஒரிஜினல் ஒர்க் பர்மிட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் VFS ட்ரை பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் ஒரு 4 to 5 months 6 months நீங்கள் போலந்த ரீச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் வந்து யூடியூப்பில் பாருங்கள்,
பசங்க எப்படி எப்படிலாம் அப்ரோச் பண்ணுறாங்க, எப்படி புக் பண்ணுறாங்கிறது. ஃப்யூச்சரில் நானும் உங்களுக்கு சில கைட்லைன்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு யார்கிட்ட புக் பண்ணால் உங்களுக்கு விஎஃப்எஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது. விருப்பப்படுறவங்க அப்புறம் என்கிட்ட தனியாக வாங்கிக்கிங்க. நாங்களும் சில பசங்களை அனுப்பி பண்ணுறோம். எவ்வளோ சார்ஜஸ்ங்கிறது அந்த சார்ஜஸ் நம்மளது கிடையாது. அவங்க யார் விஎஃப்எஸ் புக் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் நேரடியாக பே பண்ணிக்கணும். சரிங்களா? எல்லா தகவலும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி.